பாருங்கள், அப்படியே அருமையாக எல்லாமே நல்லா வெந்து அப்படியே சூப்பராக வந்துட்டு இருப்பாங்க. இந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்து கோழிக்கால்லாம் எப்படி நல்லா வெந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த கோழிக்கால் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கிராமத்து ஸ்டைலில் கோழிக்கால் குழம்பு. எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோழிக்கால் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த கோழிக்கால் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோழிக்கால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 கால். 2 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துடலாம். கோழிக்கால், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், பச்சை மிளகாய், தனி மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம். அதாவது ரொம்ப எளிய முறையில் தான் இப்போ நம்ம செய்கிறோம் இந்த கோழிக்கால் குழம்பு. கோழிக்கால் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கோழிக்காலில் கொலாஜன் சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கு. நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த கொலாஜன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது மூட்டு வலி உள்ளவங்களுக்கு அவ்வளோ மூட்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து கொலாஜன். அதே மாதிரி சரும பிரச்சனை உள்ளவங்களுக்கும், அதாவது முகத்தில் சுருக்கம் விழவே விழாது. இந்த கொலாஜன் உடம்புல சேரும் பொழுது முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் வளர்கிற பசங்களுக்கு இந்த கோழிக்கால் ரொம்ப கடையில் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைக்கக்கூடியது. அதாவது 10 ரூபா 20 ரூபாய்க்கு கூட கொடுத்துருவாங்க. இதை வாங்கி வளர்கிற குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கிராமத்தில் ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க. நகரங்களில் வந்து கூச்சப்பட்டுட்டு இதை போய் கடையில் யாரும் கேட்டு வாங்க மாட்டாங்க. ஆனால் கிராமங்களில் இந்த கோழிக்கறி, அதாவது பிராய்லர் கோழியை சாப்பிட்றத விட இந்த பிராய்லர் கோழியில் இருக்க கால், இந்த தலையெல்லாம் சாப்பிட்றதா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. இது ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு 1/2 ஸ்பூனு. அடுத்தது வீட்டு குழம்பு மிளகாத்தூள். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அடுத்து இந்த கால் இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்தையும்
நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இன்னும் நம்ம உப்பு போடல. இந்த கோழிக்கால் வந்து கடையில் கேட்டிங்கன்னா, கோழி வெட்டுற இடத்துல கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு காலை அலசிட்டு அதில் போட்டு அப்படியே உரித்து எடுக்கணும். ஒரு மஞ்சள் கலர் தோல் இருக்கும் இல்லைங்களா, அதை உரித்து எடுக்கணும். உரித்து எடுத்து அது வீட்டிலே வந்துடும். அதுக்கு பிறகு நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசிட்டு முழுசாகவும் போடலாம், சின்ன சின்னதாக வெட்டி போடலாம். நான் வந்து முழுசாக போட்டிருக்கேன். இதை வெட்டியும் போட்டுருக்கேன் பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம உப்பு போட போகிறோம். நல்லா கொதிக்கிட்டோம். இந்த கோழிக்கால்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி வேகணுங்க. இது நம்ம கிராமத்து ஸ்டைலுங்கிறனால தான் வேறு எதுவுமே அதிகமாக பெரிய மசாலாக்கள் எதுவுமே அதிகமாக கலக்கல. ஒரு தேங்காய் அது எதுவுமே இல்லை. ரொம்ப 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 சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஆனால் சுவையும் ஆரோக்கியமும் ஜாஸ்தியாக இருக்குது இதில். பாருங்க, இந்த கோழிக்கால் குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி இதை டேஸ்ட் பார்க்கலாம். இதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நான் ஏற்கனவே போட்டு ஆற வச்சுருக்கேன். இது இந்த கோழிக்காலை அப்படி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. அப்படியே சும்மா அழுத்தினாவே அதில் உள்ள கறிலாம் அப்படியே வெளில வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கறிலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எலும்புலாம் அவ்வளோ உள்ள ஜூஸ் ஏறி அவ்வளோ அருமையாக வந்திருக்கும். ஏன்னா பொதுவாக பிராய்லர் கோழியில் எலும்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது இல்லைங்களா. அதில் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம் அந்த கால் தான். அல்டிமேட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்போதுமே இந்த கோழிக்கெல்லாம் சமைக்கும்போது ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, விரும்பி சாப்பிட்ற மாதிரி சமைங்க. ஆஹா, அல்டிமேட்டாக இருக்கும். சுவையான கோழிக்கால் குழம்பு நீங்களும் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் புதிய புதிய சமையலில் தொடர்ந்து போட்டுட்டு இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவில் தான் அடுத்த கட்டத்துக்கு சேனலை கொண்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.